அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். ஆர்எல்ஏ அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ரொம்ப ஒரு முக்கியமான அப்டேட் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டரோட எக்ஸாம் எப்போ சார் ரிசல்ட் வரும் எல்லாருமே கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதுக்குண்டான ரிசல்ட் வந்து முடிந்த அளவுக்கு சீக்கிரம் வந்துடும், அப்படி இல்லைன்னா தாமதம் ஆகும் அப்படின்ற ஒரு ரீசன் வந்து கண்டிப்பா முக்கியமான அப்டேட்டா இருக்கும். ஸோ அது என்ன ரீசன், ஏன் எதனால தாமதம் ஆகும் அப்படின்ற ஃபுல் டீடைல்ஸா நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம வீடியோக்கு இந்த மாதிரி அப்டேட்டுக்கு நம்ம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காம என்ன பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் ரிசல்ட் தாமதமாகும். ஸோ காரணம் என்ன, லேட்டஸ்டா வந்து அப்டேட் என்ன அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்ல போயிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு பாருங்க, மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2 2018 வந்தது. 2018க்கு 2024க்கு என்ன சார் வித்தியாசம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே கேட்பீங்க. அதுல பாருங்க, 2024 தான் என்ன பண்ணிருக்காங்க, ஆர்டர் ஆஃப் கோர்ட் அப்படின்றத தெளிவா அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ அந்த எக்ஸாம் இதெல்லாம் தாண்டி தான் 2024 எக்ஸாம் நடத்தியிருந்தாங்க. உங்களுக்கே தெரியும். இப்ப இது வந்து சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் இருந்துச்சு. ஸோ இந்த சுப்ரீம் கோர்ட் கேஸ் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும் முக்கியமா. ஸோ இந்த இருக்கு பாத்தீங்களா, கேஸ் நம்பர் 7906 2024. ஸோ இதுல போயிட்டு சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவோட கேஸ் ஸ்டேட்டஸ் அப்படின்றத என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த இருக்கு பாருங்க, ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் இந்த இருக்கா. ஸோ இந்த எஸ்எல்பி சி 7906 2024 போட்டிருக்கா, அதை தான் நம்ம போட்டிருக்கோம். ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் சிவில் 7906. ஸோ இதை கிளிக் பண்ணி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்க வந்து முக்கியமா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ வியூ கொடுங்க. ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, ஃபைல் பண்ணியிருக்காங்க கேஸ். இதுல வந்து என்ன முக்கியமா ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிரசன்ட் லாஸ்ட் 10/1/2025, அதாவது 2 நாளைக்கு முன்னாடி தான் என்ன நடந்திருக்கு, கேஸ் நடந்திருக்கு. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேஸ பெண்டிங்ல வச்சுட்டு அடுத்த கேஸ் எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா 11/2/2025, அதாவது பிப்ரவரி மாசத்துக்கு மாத்திருக்காங்க, பிப்ரவரி 11ஆம் தேதி. இதனால எப்படி ரிசல்ட் தாமதமாகும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த 2018 பாத்தீங்கன்னா 113 வேகன்சி என்னமோ எடுத்திருக்காங்க 18ல. ஸோ அதை வந்து இன்னும் நமக்கு என்ன பண்ணலாம், போஸ்டிங் போடல. நிறைய பேர் அந்த ஒரு ஆர்டருக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. குவாலிஃபிகேஷன் இந்த சர்டிபிகேட் இஷ்யூஸ்னால என்ன ஆயிடுச்சு, அது வந்து பெண்டிங்லேயே தான் இருக்கு. இன்ன வரைக்கும் 7 வருஷம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. 2018க்கும் 2025க்கும் 7 வருஷம் ஆயிடுச்சு. 7 வருஷமா என்னன்னா அடுத்த கேஸ் அப்படி இப்படிதான் போய்கிட்டு இருக்கு. சரியா? சோ இதுல பெட்டிஷனர் யாரு பாத்தீங்கன்னா ஒருத்தர் போட்டிருக்காரு. ரெஸ்பாண்டன்ட் யாருன்னா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், மோட்டார் வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்காங்களா அவங்க. சோ இந்த மாதிரி முக்கியமான ஆளுகள் தான் இருக்காங்க. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் கேட்கிற கொஸ்டின்ஸுக்கு கரெக்டான ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இன்ன வரைக்கும் இது வந்து என்னது, தள்ளி போவதற்கு உண்டான வாய்ப்பே கிடையாது. ஆனா அவங்க ரெஸ்பான்ஸ் கொடுக்கறது வந்து அவங்களுக்கு ஏத்தாப்புல கிடையாது, சுப்ரீம் கோர்ட் ஏத்துக்கிற மாதிரி கிடையாது. இல்ல சுப்ரீம் கோர்ட்டே அவங்க என்ன பண்ணணும், முக்கியமா அவங்களே வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல நாங்க இதுதான் முடிவெடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்தா மட்டும்தான் இதுக்கு ஒரு முடிவு காலம் வரும். இல்லாட்டி இங்க பாருங்க, அடுத்து பிப்ரவரி. சோ இதனால 2024 நடந்த எக்ஸாம் என்ன அஃபெக்ட் பண்ணும்னா, அப்ப அவங்க 2018 எழுதினவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்றேன். ஆனா எல்லாரோட ஆஸ்பெக்ட் சொன்ன மைண்டும் வந்து ரொம்ப இதுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அதெல்லாம் வேற விஷயம் இருந்தாலும் 2018 போட்டவங்களுக்கே போஸ்டிங் போனாங்க. அப்ப எப்படி 2024 எழுதின எக்ஸாமுக்கு எப்படி ரிசல்ட் வர முடியும், எப்படி போஸ்டிங் போட முடியும்? ரிசல்ட்டே விட்டாலும் போஸ்டிங் போடுறதுக்கு தாமதம் தான் கண்டிப்பாக ஆகும். சரியா? இதுதான் இதோட உண்மைத்தன்மை, இதுதான் அதோட காரணம். 2018 போட்டவங்களுக்கு முடிச்சா மட்டும்தான் 2024 போட்டவங்களுக்கு கண்டிப்பா வேகன்சி கொடுக்க முடியும். அதுதான் இதோட முக்கியமான ஒரு மைய கருத்து. இதை தான் அவங்க சொல்றாங்க. சோ இதுக்கு வந்து டிஎன்பிசி மோட்டார் வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ் தான் என்ன பண்ணணும், கண்டிப்பா அப்ரோச் பண்ணணும். அவங்க எக்ஸாம் 2024 நடத்துறதே பெரிய விஷயம். அதுவே கேஸ் நடக்குமா நடக்காதான்றது நிறைய ஆர்குமெண்ட்ஸ் போயிட்டு இருந்துச்சு, நமக்கே தெரியும். சோ அதன்படி எக்ஸாம் நடத்திட்டாங்க. பட் ரிசல்ட் விட்டாலும் விடலனாலும் இந்த 11/2/2025 என்ன சொல்றாங்களோ அதை பொறுத்துட்டு தான் என்ன ஆகும், உங்களுக்கு மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் ரிசல்ட் வரும். சப்போஸ் தாமதமும் ஆகலாம். சோ நீங்க எதுக்காக நம்ம சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதுக்கும் தயாரா இருங்க. கண்டிப்பா என்னது, எதுக்கும் தயாரா இருங்க. இந்த எக்ஸாமுக்காண்டி ப்ரிப்பேர் ஆகுறீங்க இருப்பீங்க, இந்த ரிசல்ட் வெயிட் பண்ணிட்டு மற்ற எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணாமலும் இருப்பீங்க. சோ அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க.
மறக்காம புரிஞ்சுக்கோங்க சரிங்களா. ஸோ இப்போ அதோட ரிசல்ட் எப்போ எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமா ஐடிஎல் பார்த்தீங்கன்னா இன்னும் அதோட ரிட்டன் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணல, உங்களுக்கே தெரியும். நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு பிப்ரவரி மாதம் சொல்லியிருக்காங்க. இது சொன்ன டைம்ல ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இதை வந்து மார்ச்ல எதிர்பார்க்கலாம். ஆனா மார்ச்லயும் பாத்தீங்கன்னா இந்த சுப்ரீம் கோர்ட் ஸ்டேட்டஸ் வந்து எந்த அளவுக்கு 2018 பணியிடங்கள் முடிச்சவங்களுக்கு போஸ்டிங் போடுறாங்களோ அதை பொறுத்துதான் உங்களுக்கு என்ன ஆகும், இந்த இது மார்ச்ல வருதா வரலையா அப்படின்றத சொல்ல முடியும். ஸோ அதனால 2025 நல்லதே நடக்க முடியும் காட்சியும். ஏன்னா 7 வருஷம் ரொம்ப பெரிய விஷயம். நிறைய பேருக்கு வந்து ஏஜ் எக்ஸ்பீர் ஆயிருக்கும், நிறைய பேருக்கு ஏஜ்ல ஆயிடுச்சு, வயசு நிறைய இருக்கும் பாஸ் ஆனவங்களுக்கு. இது ஏன் அவங்க இப்படி பண்றாங்கன்றது செய்து தெரியல. பட் முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து நிறைய கேஸ் தான் வருது. பட் இதுக்கு உண்டான சொல்யூஷன் பாத்தீங்கன்னா ரேர். ஸோ அந்த சொல்யூஷன் சீக்கிரமா கிடைக்கணும் அப்படின்றத நம்ம வந்து நம்புவோம். ஸோ மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருக்கு இந்த ரிசல்ட் தாமதமாச்சுன்னா இதுதான் காரணமா இருக்கும். ஸோ இதை உங்களுக்கு தெரிவிக்கணும். ஏன்னா இந்த ஒரு அவேர்னஸ் இல்லாமலே இருப்பீங்க, இதை தெரிவிக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான். அதே மாதிரி நான் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் வந்து பிப்ரவரி 2025 ரிலீஸ் ஆயிடும், அதையும் நம்ம பார்த்துக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா TNMAWS ரிசல்ட். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போய்கிட்டே இருக்கு. ஸோ உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ மெக்கானிக்கல் இருக்கு பார்த்தீங்களா, டிப்ளமோ மெக்கானிக்கல். ஸோ இதோட அப்டேட்டட் சிலபஸ்க்கு உண்டான மெட்டீரியல் ரெடி, அப்டேட்டட் சிலபஸ்க்கு உண்டான மெட்டீரியல் ரெடி. இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் ரெடியா இருக்கு. ஸோ வேணுங்கிறவங்க இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த வெப்சைட்ல அப்டேட் பண்ணல, பட் ரெடி ஆயிருச்சு. வேணுங்கிறவங்க இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா இது எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 10 யூனிட்ல வந்து அப்டேட்டட் டாபிக்ஸ் நிறைய பண்ணியிருக்காங்க. 1000 rupees அப்படின்றதான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா. 1000 rupees ஆர் 1100 rupees வரும் சரிங்களா. 1100 rupees ஏன்னா நிறைய டாபிக்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இல்ல சார் எனக்கு அப்டேட்டட் சிலபஸ் மட்டும் வேணும், ஆல்ரெடி மெக்கானிக்கலுக்கு இங்கிலீஷ் மீடியம் வாங்கியிருப்பீங்க, ஸோ அப்டேட்டட் சிலபஸ் மட்டும் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரேட் ஃபிக்ஸ் பண்ணல. பட் அதை நம்ம தனியாக பிரிச்சுட்டு அதுக்குண்டான ரேட்டையும் சொல்லுவோம். இப்ப நியூ சிலபஸ் அப்டேட் பண்ணதுக்கு 1100 ரூபா ஃபைனல் பண்ணியிருக்கோம். ஸோ வேணுங்கிறவங்க என்னது PDF மெட்டீரியல் தான், இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. இதே மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுக்கும் மெட்டீரியல் ரெடி ஆகுது. GS தமிழ் எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்கு. ரெடி ஆனது ஒவ்வொன்றா கண்டிப்பா அப்டேட் பண்ணுவோம். கண்டிப்பா என்ன பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த அப்டேட்டுக்கு நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.